எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண ஆகணும். இந்த பதிவை அவர் எப்பயுமே சொல்வார், வெற்றிக்கு முக்கியமானது அறிவு அல்ல, மனித நேயம்தான். எடிசன் சொன்னதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 11 1847 அவர் பிறந்தார். அவர் மறைந்தது அக்டோபர் 18 1931 அன்று தான் அவர் மறைந்தார். ஆனால் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பும் தொழிலதிபரும் ஆவார். ஒளிவிளக்கு, ஒளிக்கருவி, திரைப்பட கருவி, பல கருவிகளை உருவாக்கினார். பிறந்த இடம் மிலான். நிறைய விஷயம் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. நாம் அந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது 1000 டைம் அவங்க ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். எப்பயுமே சொல்வார், எடிசனின் இதயத்தில் கற்ற பாடம், உடைந்தது பல்ப் அல்ல, உடைந்தது மனம்தான். அவர் மனம்தான் உடைந்தது. அதை வைத்து தான் திரும்ப 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 எந்திரிச்சு எழுந்து அவருடைய வேலையை தொடர்ந்து முயற்சித்து எத்தனை முறை ஃபெயிலியர் ஆனாலும் உடைந்த மனதை தளராமல் முயற்சி பண்ணி இன்னைக்கு அவர் வெளிச்சத்தை கொண்டு அந்த வெளிச்சத்தில் நாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். பிரகாசமான அந்த வெளிச்சத்தில் நாம் வாழ்வோம். ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ ஒரு லெஜண்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனித நேயம், மனம் உடைந்து போகாமல் பார்த்து கொள்வது தான். உங்களை பற்றி யோசித்தீங்க போடுவர் செல்ஃப். நீங்களும் உங்கள் மனம் உடையாமல், அதாவது உடைந்திருந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்திருந்து முயற்சித்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வெற்றி பாதையை நோக்கி நேர் வழியில் பயணிக்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழ்வது ஒரு முறை தான், இறப்பதும் ஒரு முறை தான். இருக்கிற வரைக்கும் நாம் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஒரே ஒரு ஆளுக்கு ஆறுதலாகி அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி. இந்த பதிவு பார்த்துட்டு எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். எவ்வளோ கண்டுபிடிப்பு, எண்ணில் அடங்காத கணக்குகள் நிறைய இருக்குது கண்டுபிடிக்கிறது. ஆனால் அவர் இன்னைக்கு கண்டுபிடிச்சி வச்சு அவருடைய ஹிஸ்ட்ரி காலங்காலமாக அது உயிர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இந்த வர கிட்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இவங்களுக்குலாம் தெரியணும். அதாவது எஜுகேஷன் மூலயமா எல்லாம் இவங்களை பற்றி பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் என்னோடய பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஒரே ஒரு விஷயந்தான் என்னோட கான்செப்ட். என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய மனம் உடைந்திருந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சியை கைவிட்டாமல் எந்திரிச்சு நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி முயற்சித்து உங்களுடைய மனம் உடைந்ததை அது சாதனையாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுதான் சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் உடைந்த மனத்தை யாராலையும் என்ன பண்ண முடியும்? வென்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து விடணும். நீங்களும் அதே போல் நம்பிக்கையில் உங்கள் மனது காயப்பட்டு இருந்தாலும் சரி, உடைந்திருந்தாலும் சரி, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒவ்வொரு மனிதரும் மாமனிதர்களாக தான் இருப்பாங்க. அவர்களை வணங்குவவர்களும் மாமனிதர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட அவர் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு அமெரிக்காவில் தொழிலதிபர் நிறைய கண்டுபிடிச்சிட்டு வாழ்ந்தார், மறைந்தார். இன்னும் அவரோட புகழாரம் பேசப்பட்டு இருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு ஆள் பார்த்துருக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவருடைய மறைந்த அந்த காலம், அந்த மந்தில் இன்னொருத்தர் பிறந்திருக்கார். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி. பாய் பாய். see you later. உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதை விட என்னோடய சேனல், என்னுடைய பேச்சு, என்னோடய திறமையால், என்னுடைய பதிவால் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே நான் பதிவு போடுறதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.